பெலிஸ்தர். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரின் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளிச் செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரீம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறிய அடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறார்கள். தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்புகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்படுகிறார்கள். இஸ்ரவேலர் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுவதற்கு கூடி வந்திருக்கிறார்கள் என்பது பெலிஸ்தருக்கு தெரியவில்லை. அவர்கள் தங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண கூடி வந்திருக்கிறார்கள் என்று பெலிஸ்தர் சந்தேகப்படுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வருகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தேசமாக கூடி வருவதற்கு பெலிஸ்தர் அனுமதி தரவில்லை. அவர்களுடைய அனுமதி இல்லாமல் இஸ்ரவேல் புத்திரர்கள் அனைவரும் எங்கும் கூட முடியாது. பெலிஸ்தர் இவர்கள் கூடியதை கேள்விப்பட்டபோது அவர்கள் தங்களுக்கு எதிராக கலகத்திற்கு ஆயத்தமாகிறார்கள் என்று உறுதி பண்ணி அவர்கள் மேல் யுத்தம் பண்ண நெருக்கினார்கள். 20 வருஷங்களாக இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரிடம் அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆயுதங்களை எல்லாம் பெலிஸ்தர் பறிமுதல் செய்துவிட்டார்கள். யுத்தம் பண்ணுவதற்கு இஸ்ரவேல் புத்திரர் ஆயத்தமாக இல்லை. ஆகையினால் அவர்கள் பெலிஸ்தரின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். கர்த்தருடைய தாசனான சாமுவேலிடம் கர்த்தரிடத்தில் தங்களுக்காக வேண்டிக் கொள்ளுமாறு கூறுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்புவது நல்ல காரியம். உபவாசம் பண்ணுவது மிகவும் நல்லது. ஆனால் சில சமயங்களில் நன்மையான காரியங்களை செய்யும் போது அங்கே தீமையான விளைவுகள் உண்டாகிறது. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பாவங்களுக்கு மனம் வருந்தி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவதற்காக மிஸ்பாவிலே கூடி வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பெலிஸ்தர் மூலமாய் தீங்கு வருகிறது. பாவிகள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி தங்களுடைய ஜீவியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது சாத்தான் அவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். மனம் திரும்பின பாவிகளின் இருதயங்கள் புதுப்பிக்கப்படும் போது சத்ரு அவர்களுக்கு பல வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுக்கிறான். சாத்தான் புதிய விசுவாசிகளுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவர்களை சோர்வடைய செய்கிறான். சாத்தானின் தந்திரம் பலிக்காது. கிறிஸ்துவானவர் பிசாசானவனை ஜெயித்திருக்கிறார். கர்த்தர் தீமையில் இருந்து நன்மையை உண்டாக்குகிறவர். சாத்தானோ நன்மையை தீமையாக மாற்றுகிறவன். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்திலே உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது அவர்களுக்கு பெலிஸ்தர் மூலமாய் அச்சுறுத்தல் வருகிறது. இஸ்ரவேல் புத்திரருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதுவரையிலும் ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. பொதுவாக இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வார்கள். கர்த்தர் அவர்களை சத்துருக்களின் கைகளில் ஒப்புக் கொடுப்பார். சத்துருக்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருவார்கள். யுத்தத்திலே இஸ்ரவேலர் தோற்று போவார்கள். இப்படிப்பட்ட சம்பவமே இஸ்ரவேலருக்கு இதுவரையிலும் வந்திருக்கிறது. அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் கர்த்தர் அவர்களை தண்டிப்பார். இப்போதோ இஸ்ரவேலர் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி இருக்கிறார்கள். ஆனால் பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள். இஸ்ரவேலர் இப்போது யுத்தம் பண்ண ஆயத்தமாய் இல்லை. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய இருதயங்களை கர்த்தருக்குள் புதுப்பிக்கிறார்கள்.
இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியில் ஆவிக்குரிய மறுமலர்ச்சியும் ஆவிக்குரிய ஆயத்தமும் ஏற்படுகிறது. யுத்த ஆயத்தம் ஒன்றும் நடைபெறவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள். பெலிஸ்தரின் அதிபதிகள் தங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருவதை இஸ்ரவேல் புத்திரர் கேள்விப்பட்டு பெலிஸ்தர் நிமித்தம் மிகவும் பயப்படுகிறார்கள். அவர்கள் எல்லோரும் மிஸ்பாவிலே இருக்கிறார்கள். சாமுவேலும் மிஸ்பாவில் இருக்கிறார். அவர்கள் சாமுவேலை நெருக்கமாக பற்றிக் கொள்கிறார்கள். சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தருக்கு கீழே நல்ல சிநேகிதராய் இருக்கிறார். அவர்களுக்கு துன்பமும் இடுக்கமும் பிரச்சனையும் வரும்போது சாமுவேல் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர். சாமுவேல் ஒரு யுத்த வீரர் அல்ல. அவர் ஒரு பராக்கிரமசாலியும் அல்ல. அவர் சரீர பலம் உள்ளவரா என்பதும் தெரியவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் சாமுவேலிடம் தங்களுக்காக யுத்தம் பண்ணுமாறு கேட்கவில்லை. சாமுவேல் தங்களுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும் என்றே கேட்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மிஸ்பாவிலே கூடி வந்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் யுத்த ஆயுதம் எதுவும் இல்லை. அவர் யுத்தம் பண்ணவும் ஆயத்தமாய் இல்லை. அவர்கள் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண மிஸ்பாவிலே கூடி வரவில்லை. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் ஜெபம் பண்ணவும் உபவாசம் பண்ணவும் அங்கே கூடி வந்திருக்கிறார்கள். ஜெபமும் கண்ணீருமே இஸ்ரவேல் புத்திரரின் ஆயுதமாய் இருக்கிறது. விசுவாசிகளாகிய நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் போராட்டம் உண்டு. கர்த்தர் நமக்கு உலக பிரகாரமான ஆயுதங்களை கொடுக்கவில்லை. நம்முடைய ஜெபமும் கண்ணீருமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பலமான ஆயுதம். நாம் குதிரைகள் மீதோ அல்லது ரதங்கள் மீதோ ஏறி போய் யுத்தம் பண்ண வேண்டியதில்லை. நாம் கர்த்தருடைய சன்னதியில் நம்முடைய முழங்காலில் நின்று சத்துருவுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வேண்டும். சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரருக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்கிறார். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்கிறார். கர்த்தர் அவருக்கு மறுமொழி அருளிச் செய்கிறார். சாமுவேல் ஒரு லேவியன். 1 நாளாகமம் 23, 27 முதல் 32 வரை உள்ள வசனங்களின் பிரகாரம் சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்தலாம். ஆனால் எண்ணாகமம் 18 3வது வசனத்தின்படி சாமுவேல் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடாது. சாமுவேல் கர்த்தருக்கு பல தடவை பலிகளை செலுத்தி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவ வாழ்க்கையில் இருந்தார்கள். ஆகையினால் கர்த்தர் அவர்களுக்கு மறுமொழி அருளவில்லை. ஆனால் சாமுவேலுக்கோ கர்த்தர் மறுமொழி அருளிச் செய்தார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அற்புதமாக காத்து ஜெயம் தருவதற்கு பயன்படுத்திய வழிகளின் விவரம் வருமாறு: வாதைகள், உதவி புரிகிறவர்கள், தேவ தூதர்கள், சொப்பனங்கள், தேவனால் உண்டான பயங்கரம், ராஜாக்களின் கண்களில் தயவு, மனுஷர் கண்களில் தயவு, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வல்லமை, தெய்வீக பராமரிப்பு, சிலுவையின் அடையாளம், சத்துருக்களை இஸ்ரவேல் புத்திரரின் கைகளில் ஒப்புக் கொடுப்பது, பரிசுத்த ஆவியானவர், தெய்வீக வியூகம், கல்மழை, சந்திரனும் சூரியனும் தரித்து நின்றது, குழப்பம், தெய்வீக வல்லமை, இடி முழக்கம், விசுவாசம், தண்ணீர் இரத்தம் போல் சிவப்பாக காணப்பட்டது, வதந்தி. சாமுவேல் கர்த்தரை வேண்டிக் கொள்ளாமல் சர்வாங்க தகன பலியை மாத்திரம் செலுத்தி இருந்தால் அதனால் ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. அதுபோலவே அவர் சர்வாங்க தகன பலியை செலுத்தாமல் கர்த்தரை வேண்டிக் கொள்ள மாத்திரம் செய்திருந்தாலும் அதனாலும் பிரயோஜனம் உண்டாகாது. கர்த்தரை வேண்டிக் கொள்வதும் சர்வாங்க தகன பலியை செலுத்துவதும் சேர்ந்து நடைபெற வேண்டும். இவ்விரண்டும் ஒன்றாய் சேரும்போது கர்த்தர் நமக்கு மறுமொழி அருளிச் செய்வார். நாம் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய பலியின் மீது விசுவாசம் வைத்து ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக தம்மையே பலியாக செலுத்தி இருக்கிறார். சாமுவேல் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காகவே சர்வாங்க தகன பலி செலுத்தப்படுகிறது. அவர் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்துகிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ மனுஷருடைய இருதயத்தை பார்க்கிறார். சாமுவேல் எத்தனை ஆட்டுக்குட்டிகளை சர்வாங்க தகன பலியாக செலுத்துகிறார் என்பது முக்கியமல்ல.
கர்த்தர் திரளான எண்ணிக்கையில் பிரியப்படுகிறவர் அல்ல. அந்த ஆட்டுக்குட்டியை அவர் எப்படிப்பட்ட இருதயத்தோடு எப்படிப்பட்ட மனதோடு செலுத்துகிறார் என்பதையே கர்த்தர் பார்க்கிறார். சாமுவேல் ஒரு ஆசாரியர் அல்ல, அவர் ஒரு லேவியர். சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர்தான் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்துவார்கள். ஆனால் இங்கோ லேவியரும் தீர்க்கதரிசியுமாகிய சாமுவேல் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறார். இது ஒரு விசேஷமான சூழ்நிலை. கர்த்தருடைய வழிநடத்துதலின் பிரகாரம் சாமுவேல் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறார். கர்த்தர் சாமுவேல் செலுத்தின சர்வாங்க தகன பலியை அங்கீகரிக்கிறார். கர்த்தர் சாமுவேலுக்கு மறுமொழி அருளிச் செய்கிறார். கர்த்தர் சாமுவேலின் ஜபத்திற்கு செவி கொடுக்கிறார். சாமுவேல் என்னும் பெயருக்கு தேவனிடத்தில் கேட்கப்பட்டவர் என்று பொருள். சாமுவேல் தேவனிடத்தில் கேட்கிறார். தேவன் அவர் கேட்டதை அவருக்கு கொடுக்கிறார். கர்த்தர் சாமுவேலின் ஜெபத்தை கனம் பண்ணுகிறார். சாமுவேல் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்குகிறார்கள். அவர் ஜெபம் பண்ணும்போது யுத்தம் ஆரம்பமாயிற்று. கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுகிறார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினாலும் சாமுவேல் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணிய போது கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அவர் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் இதற்கு முன்பு யுத்தம் பண்ணினார்கள். அப்போது ஏலியின் குமாரர் இருவரும் தங்கள் தோள்கள் மீது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை பாளையத்திலே சுமந்து கொண்டு நின்றார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை நம்பினார்கள். பெட்டி தங்களோடு கூட இருப்பதினால் யுத்தத்திலே தங்களுக்கு ஜெயம் கிடைக்கும் என்று இஸ்ரவேலர் பெருமையோடு நினைத்தார்கள். ஆனால் இஸ்ரவேலருக்கு தோல்வி உண்டாயிற்று. இப்போதோ கர்த்தருடைய பெட்டி இங்கே இல்லை. சாமுவேல் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறார். தன்னை தாழ்த்துகிறார். விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார். கர்த்தருடைய தீர்க்கதரிசி தன்னை தாழ்த்தி உண்மையான இருதயத்தோடு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு பெலிஸ்தரை கலங்க பண்ணுகிறார். இஸ்ரவேலருக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவில் இருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடிக்கிறார்கள். யுத்தத்திலே இஸ்ரவேலருக்கு ஜெயம் கிடைத்திருக்கிறது. இது கர்த்தரால் உண்டான ஜெயம். சாமுவேல் கர்த்தரை கனம் பண்ணுவதற்காகவும் இஸ்ரவேலரை உற்சாகப்படுத்துவதற்காகவும் யுத்தத்தில் கிடைத்த ஜெயத்திற்கு அடையாளமாக ஒரு கல்லை நிறுத்துகிறார். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிடுகிறார். எபனேசர் என்னும் பெயருக்கு உதவியின் கல் என்று பொருள் சொல்லலாம். 20 வருஷங்களுக்கு முன்பு இஸ்ரவேல் புத்திரர் எபனேசர் என்னும் இதே இடத்தில் பாளையம் இறங்கி இருந்தார்கள். ஆனால் அப்போது பெலிஸ்தர் இஸ்ரவேலரை முறியடித்தார்கள். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபனேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். அப்போது இஸ்ரவேலர் எபனேசருக்கு சமீபமாய் இருந்தார்கள். இப்போதோ எபனேசர் அவர்கள் மத்தியில் இருக்கிறது. சாமுவேல் ஒரு கல்லை நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் இதுவரையிலும் செய்த நன்மைகளை நினைத்து சாமுவேல் அவரை நன்றியோடு துதிக்கிறார். இனிமேல் வரப்போகிற காலத்தில் கர்த்தர் தங்களுக்கு உதவி செய்வாரா என்னும் சந்தேகம் சாமுவேலின் மனதில் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரருக்கு இதுவரையிலும் சகல காரியங்களும் நன்மையாய் நடைபெற்றிருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேலருக்கு இனிமேலும் என்ன செய்வார் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனாலும் கர்த்தர் இதுவரையிலும் தங்களுக்கு செய்த உதவிக்கு இஸ்ரவேலர் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறார்கள். ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். அப்போஸ்தலர் 26:22